தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவின் புதிய மாவட்ட செயலாளர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுக மாவட்ட செயலாளர்கள் அநேகம் பேர் தேர்தல் வேலை பார்க்கவில்லை என்று கூறப்படுகிறது. ஆகவே திமுகவில் அதிரடி மாற்றம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் தற்பொழுது திமுகவில் 70 மாவட்ட செயலாளர்கள் உள்ளார்கள். 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வீதம் திமுகவில் 117 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். அதாவது புதிதாக 47 மாவட்டங்கள் உருவாக்கப்பட உள்ளன. இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே நீக்கப்பட உள்ள மாவட்ட செயலாளர்களும் புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களும் சேர்த்து ஏறத்தாழ ஒரு 60 மாவட்ட செயலாளர்கள் புதியவர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். புதியவர்கள் அனைவரும் இளைஞரணியை சார்ந்தவர்களை நியமிக்க உதயநிதி ஸ்டாலின் பரிந்துரை செய்துள்ளார். அதன்படி திமுகவில் தற்பொழுது முதல் கட்டமாக 7 நபர்கள் மாவட்ட செயலாளர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் என்று கூறப்படுகிறது. முதலாவதாக அமைச்சர் கயல்விழி செல்வராஜ், தாராபுரம் சட்டமன்ற தொகுதியை சார்ந்தவர். இவர் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்ததாக மானாமதுரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார், இவர் முன்னாள் அமைச்சர். இவரும் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன், இவரும் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. அடுத்ததாக ஒட்டப்பிடாரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா, இவரும் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட உள்ளார். அடுத்ததாக துறையூர் தொகுதி ஸ்டாலின் குமார், இவரும் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட உள்ளார். சோழவந்தான் தொகுதி மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், இவரும் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட உள்ளார். அடுத்ததாக கிருஷ்ணராயபுரம் தொகுதியை சார்ந்த சிவகாம சுந்தரி, இவரும் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட உள்ளார். தற்பொழுது திமுகவில் 7 மாவட்ட செயலாளர்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இன்னும் 53 புதிய மாவட்ட செயலாளர்கள் தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது.